எல்லாருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை தான். அந்த கொழுக்கட்டை தான் நம்ம இப்ப செய்ய போறோம். அதுவும் சாக்லேட்டை வச்சு சாக்லேட் கொழுக்கட்டை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 50 கிராம் சாக்லேட்டை நல்லா துருகி எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய், துருகின தேங்காவையை சேர்த்து நல்லா பொன்னிறத்துக்கு வறுத்தி எடுத்துப்போம். வறுத்த தேங்காவையும் சாக்லேட்டோட சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு கைப்பிடி முந்திரி பாதாமையும் நொறுக்கி வச்சிருக்கோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி டைட்டா பிசைஞ்சோன்னா பூரணம் ரெடி. இப்போ கொழுக்கட்டைக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்து உப்பு, நெய், ராகி மாவு 1/2 கப்பு சேர்த்து நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டு கை வச்சு நல்லா டைட்டா பிசைஞ்சிட்டோம்னா கொழுக்கட்டை மாவும் ரெடி. அப்புறம் நார்மலா கொழுக்கட்டை செய்யற மாதிரி பூரணம் வச்சு கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துப்போம். முக்கியமா எல்லாருக்கும் ரொம்ப சாரி, அம்மா இதை பேசுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதனால நானே பேசிட்டேன். அம்மா வாய்ஸ் வரலன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த டிஷ்ஷை எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பாய்.